இட்ஸ் சண்டே மார்னிங் 11 o'clock போல் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தம்பி வந்துட்டு செட்டிநாடு சிக்கன் கிரேவி ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்கான். அம்மா செஞ்சு கொடுங்களேம்மா அப்படின்னா, உங்ககிட்ட தானே கேட்குறான், நீ செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரிப்பா நானே வந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அதனால் இந்த சண்டே வந்து நம்ம வீட்டில் செட்டிநாடு சிக்கன் கிரேவி தான். அம்மா வந்துட்டு மீன் குழம்பு பண்ணியிருந்தாங்க. இருந்தாலும் வந்துட்டு நாங்கள் தனியாக சிக்கன் கிரேவி பண்ணுவோம், வெளியில் போய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. ஏண்டா அந்த மாதிரி யோசிச்சோன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு நான் வந்ததும் வீட்டில் இருக்க சீத்தாப்பழம்லாம் வந்து அறுத்து வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டுலாம் வந்து நல்லா பெருசாக இருந்தது. இப்போ என்னடானா சின்னதுலேயே பழுத்துருது. மரத்துக்கு வயசாயிடுச்சா இல்லை ஏதாவது ப்ராப்ளமாக என்னன்னே தெரியல. எங்களுக்கு வீடியோ வெளியில் எடுக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனால் வந்து யார் வந்து வீடியோ எடுப்பான்னு தெரியல. தம்பி தான் எடுக்கணும். ஆனால் அவனுக்கு வந்து ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டானா சடனாக. நீ தானடா கூப்பிட்ட அப்படின்னு சொன்னேன். ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன், ஆனால் ஒர்க் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, நீ வந்து கட் பண்ணிகிட்டே இரு, நான் மிடில் வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தான். சரி ஓகே அவனும் வருவான்னு சொல்லி நான் ஃபுல்லாகவே வந்து மைண்டை செட் பண்ணியாச்சு. வெளியில் போயிட்டு சூப்பராக குக் பண்ண போகிறோம். ஏன்னா கிளைமேட் வந்து அப்படி இருந்தது. இன்றைக்கி வெயிலே இல்லை, செம்ம காற்று, ஜில்ன்னு இருந்ததா. சரி ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு ப்ளஸ் செட்டிநாடு மசாலாவும் வறுத்து நம்ம வந்து ஆற வச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஃபோன் வந்து ஆஃப் ஆகிட்டுருக்கு போல். நான் செட்டிநாடு மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து போட்டுட்டு இருந்தா பாதி மட்டும் தான் கேப்சர் ஆகிருக்கு, பாதி கேப்சரே ஆகலை. வீடியோ எடிட் பண்ணும் போது தான் பார்த்தேன். நான் வந்து ஷார்ட்ஸில் போடும் போது உங்களுக்கு கிளியராக போடுறேன். ஆனால் சொல்கிறேன், ஏன்னா இது லாங் வீடியோவில் நான் வந்து இங்கே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு 3 பெரிய வெங்காயம் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. நான் சின்னதாக இருக்கிறதுனால 4 வெங்காயம் 3 தக்காளி எடுத்திருந்தேன். மசாலாக்கு தேவையான பொருட்கள் வந்து 10 காஞ்ச மிளகாய், 2 இலை, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 3 ஏலக்காய், ஒரு ஜாவித்ரி, ஒரு ஸ்டார் ஆனிஸ், ஒரு துண்டு கல்பாசி, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டீஸ்பூன் மிளகு, 1.5 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு. இவ்வளோ தான். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா வறுத்துக்கோங்க. மசாலா வாசனை சூப்பராக இருக்கும். அப்போ வந்துட்டு அரை முடி தேங்காவை துருவி அதில் கொட்டி நல்லா வதக்குங்க. தேங்காய் வந்துட்டு நல்லா ப்ரௌனாக ஆகணும். ஆனால் எனக்கு பொறுமையே இல்லை, எவ்வளோ நேரம் வதக்குறேன், ஆனால் வதங்கவே மாட்டேங்குது, என்னன்னே தெரியல. எல்லாமே சொதப்பல் மாதிரி இருந்தது. சரி போதும் வதங்கன்ட்டு எடுத்து பார்த்தா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. எடுத்து ஆற விட்டுட்டு வெளியில் போய் குக் பண்ணலான்னு சொல்லி போயாச்சு. பாட்டிக்கிட்ட சொல்லியிருந்தேன், அடுப்பு மட்டும் எனக்கு பற்ற வச்சு கொடுங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரின்னா சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். வா அடுப்பை பற்ற வச்சுட்டேன், நீயே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி கொஞ்ச நேரம் கூட இருங்க, நல்லா வந்து விறகு எரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கிளம்பிருங்க இங்கேன்னு சொல்லிட்டு நாங்களும் போனோம். ஸ்டார்டிங்கே சொதப்பலை பாருங்கள். நான் வந்து மண் சட்டி எடுத்து போய் அடுப்பில் வச்சேன். அது என்னடானா கோணையாக நிற்குது. பார்க்க வந்து கரெக்டாக இருக்குது, ஆனால் பேக் சைடில் வந்துட்டு சாயுது. என்ன பண்ணுறது பாட்டின்னு கேட்டதுக்கு 1 நிமிஷம் இருன்னு சொல்லி அவங்க ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டாண்டை வெளியே எடுத்துட்டாங்க. இந்த 3வது ஸ்டாண்டை எடுக்கவே முடியல. சரி குடுடா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 தட்டு தட்டிட்டு இப்படி உள்ளாக்க விட்டு தூக்குன பார்த்துக்கோங்க, வந்துருச்சு. கடவுள் மேலே பாரத்தை போட்டு சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அடுப்பில் வச்சதும் கரெக்டாக போய் உட்காந்துருச்சு. அப்பாடா ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரெசிப்பியில் ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும். நான் என்ன பண்ணேன், பாட்டி வதக்கிட்டே இருங்க, நான் போயிட்டு மித்த பொருள்லாம் எடுத்துகிட்டு வரேன், மஞ்சத்தூள் மிளகாத்தூள்லாம் போய் உள்ளே எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னால் இவங்க என்னடானா அழகாக போய் உட்காந்துட்டு கலராமே விட்டுட்டாங்க. தீயெல்லாம் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் தீயை பார்த்துச்சு, அதுக்குள்ளேயே நான் வந்து காப்பாற்றிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தேன். நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிடுங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். அடுப்பை வேற சிம் பண்ண முடியல, வெளியிலலாம் வந்து எரியுது. என்னடா நீ உள்ளே எரிக்க சொன்னால் வெளியெல்லாம் எரிக்கிற அப்படின்னு கேட்டால் எரிஞ்சிட்டே வருது, இரு நான் வந்து உள்ளே தள்ளி விடுறேன் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க. நல்லா வந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருந்தா 1 கிலோ சிக்கனை உள்ளே ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாக்குள்ளே கோட் ஆகணும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்குனதுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி வந்துட்டு செட்டிநாடு மசாலா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட்டை இப்போ உள்ளே ஆட் பண்ணணும். கொஞ்சமாக வந்து என் அம்மா நடுவுலேயே கொத்தமல்லி போட்டுட்டாங்க. இருங்கம்மா அப்படின்னு சொன்னேன், பரவாயில்ல இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம செட்டிநாடு மசாலா பேஸ்ட்டை உள்ளே ஆட் பண்ணதுக்கப்புறம் அதோட தண்ணியுமே அலசி ஊற்றிட்டேன். உங்களுக்கே எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த மாதிரி வந்து ஊற்றிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இதில் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு நல்லா சிக்கனை பரட்டி விட்டு எண்ணெய் நல்லா மிதந்து வர அளவுக்கு குக் பண்ணுங்கள். இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன், சேம் ஜார்லேயே தான் ஊற்றி வச்சுருந்தேன். அந்த தண்ணியை உள்ளே ஆட் பண்ணி நல்லா வந்து கிளறி விட்டுட்டோம். சிக்கனெல்லாம் நல்லா வெந்துருச்சு.
அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி வாசனை வருமோ அதே மாதிரி இருந்தது. குக் பண்ணிகிட்டே இருக்கேன், கரெக்டாக எனக்கு பக்கத்தில் வந்து இந்த பாதாம் விழுந்துதான் எடுத்து காமிச்சு விட்பேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது, நல்லா லிப்ஸ்டிக் போடுற மாதிரி கலராக இருந்தது. ஆல்ரெடி நான் லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன், இல்லைன்னு வச்சுக்கோங்க அந்த பழத்துலேயே லிப்ஸ்டிக் போட்டிருப்பேன். சூப்பராக நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு, சாப்பிட வேண்டியது தான்.